கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய சிலுவைக்கு முன்னாக இறுதி நாட்கள். இதில் முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டமானது மொத்த வேதாகமத்தின் சட்டங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒன்று. என்னென்னா, நாம் தேவனை அன்பு கூறுவது. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு தொடக்கம், மையம், முடிவு என்றால் இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். முதல்ல நாம் பார்த்தோம் முழு மனதோடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது முழு இருதயத்தோடு. ரெண்டு ஒன்று மாதிரியே நமக்கு தோணுதான், சின்ன வித்தியாசம் இருக்கிறது. முழு மனம் என்பதை சிந்தனை, எண்ணங்களின் இருப்பிடமாக பார்த்தோம், மைண்டு. முழு இருதயம் என்று சொன்னால் உணர்வு, உணர்ச்சிகள், உணருதல், எமோஷன், மோட்டிவ், ஒரு நோக்கம். அந்த இடத்திலிருந்து உணர்வுபூர்வமாக அல்லது இதயபூர்வமாக தேவனை முழுமையாக அன்பு கூறுவது. 1 யோவான் 4:16, தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நம்ம இங்கே கவனிக்கலாம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போது தேவன் அன்பாக இருக்கிற அவரை, அந்த அன்பை நமக்கு ஊற்றி இருதயத்துக்குள்ளே நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது கொடுத்த அவரை நாம் மீண்டும் அந்த முழு இருதயத்தோடு கூட அன்பு கூற வேண்டும். என்ன வசனம் சொல்லுது? ரோமர் 5 பார்க்குறோம், நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு தான் நாம் மீண்டும் அந்த இருதயத்திலிருந்து, இது என்னென்னா உணர்வுன்னு பார்த்தோம் இல்லையா, உணர்வு பூர்வமாக சொல்லுவாங்க. சில நேரத்தில் உணர்வு பூர்வமாக பேசுனாங்க, அவங்க வெறும் வார்த்தையாக தெரியல, அது அறிவிலிருந்து வந்த மாதிரி தெரியல, அது உணர்வுபூர்வமாக இருந்தது. அப்படியே நம்ம உணர்வை அது தொட்டது, நம்மை உணர்வுள்ளாக்கியது. சங்கீதக்காரன் பலமுறை சொல்வார், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். அப்படியானால் நாம் முழு இருதயத்தோடு தேவனை அன்பு கூறுவது என்பது அது உணர்வுபூர்வமானதாக. அதை இன்னொரு சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஊக்கமான அன்பு. தேவனை ஊக்கமாக அன்பு கூறுவது, அந்த ஊக்கம் என்பது என்னென்னா ஒரு உணர்வு பூர்வமானது. ஆபிரகாம் தேவனை அன்பு கூர்ந்த விஷயத்தில் தன் உணர்வுபூர்வமான பூமிக்குரிய அன்பான உறவுகளை எல்லாம், குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ப்ரியாரிட்டி அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல முழு உணர்வுபூர்வமான இருதயத்தை இந்த பக்கமாக மாற்றிட்டார். யோபு உடைமைகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாத்தையும் விட தேவனை கனம் பண்ணி முழுமனதோடு அவரை விசுவாசித்து அதில் ஒரு கீழ்ப்படிதலை பார்க்குறோம். மோசே அனித்தியமான பாவ உலகின் சொத்து, சம்பத்து, ஐஸ்வர்யம், அந்த ராஜரீகம், ராஜமேன்மை, அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதை விட தேவனை அன்பு கூர்ந்து அவர் பின்னாலே போகிறது, அவருடைய வார்த்தையின்படி போவதை தெரிந்து கொண்டார். இதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமான கீழ்ப்படிதலாக இருக்கிறது. நம்முடைய இருதயபூர்வமான கீழ்ப்படிதலை, முழு இருதயத்தோடு நம் தேவனை அன்பு கூற வேண்டுமானால் அது ஒரு மேலோட்டமான, சடங்காச்சாரமான, வழக்க பழக்கங்களின்படியானதாக இல்லாமல் உணர்வுபூர்வமானதாக இருக்கணும். இப்போது ஏற்கனவே மனது, இப்போது இதயம் பார்க்குறோமா? மனதுன்னா புத்தி அல்லது சிந்தனை, எண்ணங்கள். இந்த இடத்துல உணர்வு. ஒரு கார் இருக்குது, ஒரு என்ஜின் இருக்குது அப்படின்னா அந்த என்ஜினோட இயக்கமானது இதயபூர்வமான, உணர்வுபூர்வமானன்னு வச்சுக்கோமே, முக்கியம் இல்லையா? ரைட். ஆனால் ஒரு புத்தி அல்லது எண்ணம், சிந்தனை அப்படின்றத ஸ்டேரிங்னு வச்சுக்குவோம். சரியான திசையில் இது திருப்பிட்டு போகணுமா இல்லையா? இந்த உணர்வுபூர்வமானு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்படுதல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் மதங்களில் தங்களை கீறி கொள்ளுகிறார்கள், முள் படுக்கையிலே நிற்கிறார்கள், தங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள். என்னென்னா அவங்க உணர்வெழுச்சியில் உணர்ச்சி வசப்பட்டு செய்யறது. தேவனை துதிக்கணும்னு சொல்லிட்டு மேலும் கீழும் குதித்து இவர்கள் ஒரு வெறியாட்டம் போல ஆடுறாங்க. அதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க? உணர்வுபூர்வமாக நாங்கள் பண்ணுறோம்.
எமோஷன்லெஸ்ஸாக நீங்கள்லாம் பாட்டு பாடுறீங்க, நாங்கள் பாருங்கள் எவ்வளவு எமோஷனோட பாடுறோம் அப்படின்றாங்க. அது அல்ல. அடுத்தது முழு பலத்தோடும். அப்போ எண்ணம் சிந்தனைக்குள்ளே முழு மனதோடு, உணர்தல் என்பதிலே முழு இருதயத்தோடு. ஆனால் இது செயல்படியில் வரணும்ல, அங்கே பலம் அல்லது சக்தியை நாம் கொடுக்கணுமே. அப்போ என்னன்றாரு, அந்த செயல் வடிவத்தில் வரும்போது, அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயம் வரும்போது அது முழுமையாக இருக்கணும். அப்படி மேலோட்டமாக செய்யறது, பார்வைக்கு செய்யறது, செஞ்சமே அப்படின்னு காட்டுறதுக்காக செய்யறது, இதெல்லாம் நம்ம மனுஷனுக்கு முன்னால் பண்ணுறோம் இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாதான். நம்முடைய சக்தி மொத்தத்தையும் முன்னுரிமை தேவனுக்கென்று கொடுத்து முழு பலத்தோடு அவரை அன்பு கூறுவதாக இருக்க வேண்டுமாம். அது ஒரு கீழ்ப்படிதல் தான் சொல்கிறார். அன்பு கூறுவதுன்னா என்ன? கீழ்ப்படிதல். ஆண்டவர் அதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு, என்னை நீங்கள் அன்பு கூர்ந்தால் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள். அதான் அதனுடைய அர்த்தம். மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதில் 2 வார்த்தை நம்ம கவனிச்சு பார்த்தா, செய்கிறவன், வெறுமனே சொல்லுகிறவன். அப்போ வெறுமனே சொல்றான், கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றான் பாருங்களேன். ஆண்டவரே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான்ல, அது இல்லப்பா. அந்த தேவன் சொன்னதை, அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்கணும். அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாயின்றார். அப்போ செய்தல்னு ஒரு இடம் வரும்போது நம்முடைய பலம், நம்முடைய உழைப்பு, அந்த கீழ்ப்படிதல் செயல் வடிவில் வரணுமா இல்லையா? அங்கே முழுமையாக தேவன் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகள், வேலைத்தளங்களிலே அலுவலர்கள், ஒரு எஜமானுக்கு முன்னாலே ஒரு வேலைக்காரன் பார்வைக்கு செய்வதைப் போல மாய்மாலமாக பண்ணுறதுண்டு, நமக்கு தெரியுமே. ஆனால் தேவன் என்னன்றாரு, உங்கள் முழு பலம் என்று சொன்னால் உங்கள் முழு சக்தியையும் உங்கள் கீழ்ப்படிதலின் முழுமையும் அன்பு கூறுவதாக செய்யப்பட வேண்டும்ன்றார். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம புரிஞ்சிக்கலாம் இதை. எவ்வளவு இது நம்முடைய இருதயத்துக்குள் இருந்து தேவனை நோக்கி நாம் செலுத்துகிறோம், செய்கிறோம் என்பதை கவனிக்கணும். வெறுமனை சொல்லுகிறவர்கள் அல்ல, செய்வது. யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். எந்த விஷயத்திலையும் திருவசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் வருஷக்கணக்கில், அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செய்கிறவர்களாக இருங்கள். அப்போ கேட்டுகிட்டே இருக்கிற ஒருத்தர், மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர், நான் முழு மனசாக நினைக்கிறேன்னே ஒருத்தர் சொன்னாலும் கூட அவர் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா அது பிரயோஜனம் இல்லை. இந்த 4 பாகமாக ஏன் தேவன் பிரிச்சான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என்னென்னா, அறிவு சிந்தனைக்குள்ளே, எண்ணங்களுக்குள்ளே தேவனை பற்றிய விஷயம் போது, அவருடைய கட்டளை உள்ள போது அதை உணர்வுபூர்வமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதுக்கப்புறமா முழு பலத்தோடு கீழ்ப்படியணும் இல்லையா? அதை தான் இப்போ கொண்டு வர்றார். அப்போ முழு பலத்தோடு உங்கள் கீழ்ப்படிதல் இருக்குமானால் அதுதான் என்னை சரியாக அன்பு கூறுவதாக அர்த்தம்ன்றார். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக. என்ன வேணாலும் பேசுப்பா, என்ன செய்யறியோ அதான் நிற்கும் அப்படின்வாங்க. 1000 பேசலாம், ஆனால் என்ன செஞ்சேன்றது தான் எல்லாரும் கவனிப்பாங்கன்னுவாங்க. அது உண்மைதானே? அப்போ நாம கூட நம்முடைய எண்ணங்களிலே தேவனுடைய கட்டளைகளை, வசனங்களை வச்சிருக்கிறோம், சிலவற்றை உணர்கிறோம். ஆனால் கீழ்ப்படிதல் வரும்போது அதை முழுமையாக தேவனுடைய பார்வையில் கீழ்ப்படிவதாக நாம் செய்கிறோமா? நிறைய நேரங்களில் மனிதனுடைய பார்வைக்கு, ஒரு பிரசங்கியாருடைய பார்வைக்கு, பெற்றாருடைய பார்வைக்கு, சபையிலே எல்லாருடைய பார்வைக்காக நாம் பக்தியாக இருக்கிறதை போல நாம் ஜெபிக்கிறதோ அல்லது பாடுகிறதோ அல்லது வந்து அமர்ந்து தேவனை தொழுது கொள்வதையோ மனுஷ பார்வைக்குன்னு செஞ்சோம்னா அது தேவனுடைய பார்வையிலே முழுமையாக இருக்காது. அவைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் படாது. நிறைய நேரம் நம்ம இப்படி தானே பண்ணுறோம். நம்ம சரி செய்து கொள்ளணும், செய்கிறோம். அதையே முழு மனதோடு, உணர்வுள்ளவர்களாக, முழு பலத்தோடு நாம் செய்யக்கூடாது. இன்னொன்று யோசிக்கணும், நம்முடைய பலத்தை, நம்முடைய சக்தியை எதற்கு அதிகம் செலவிடுகிறோம்? எதன் மீது நமக்கு அன்பு இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய முழு பலத்தையும் கொடுப்போம். ஒரு சிம்சோன் உதாரணமாக எடுத்துக்கங்களேன். அவர் தன் பலத்தை கொடுத்தார். தன்னுடைய பலம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பலம், தேவனுடைய ஆவியினால் தனக்குள்ளே உண்டான பலம், அதை கொடுத்தார். ஆனால் அவருடைய இருதயமோ
வேறு பக்கமாய் போனது. அவருடைய மனமோ வேறொன்றை நாடியது. பாருங்கப்போ ஏன் இந்த 4 விஷயத்தை சேர்த்து சொன்னார்? இந்த 4 சேர்ந்தால் மட்டும்தான் முழுமை அது ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னார். நாம் அதை உணரணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, வீணாய் போகாதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருக்கென்று படுகிற பிரயாசம், அதில் நாம் பெருக வேண்டும். கிறிஸ்துக்குள் ஞானஸ்நானம் பெற்ற ஆரம்பத்தில் கர்த்தருக்கென்று செய்த கிரியை பல ஆண்டுகளிலே இப்பொழுது எவ்வளவு? அதனால தான் சொன்னேன், நம்முடைய பலத்தை எதுக்கு அதிகமாக செலவிடுகிறோம்? இன்றைக்கு சரீர வாழ்க்கைக்காகத்தான், சரீர சுகத்துக்காகத்தான், சரீர நன்மைகளுக்காகத்தான் நம்முடைய பலத்தை, சக்தியை நாம் அதிகமாக செலவிடுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால், ராஜ்யத்தின் பிரஜையானால், தேவனுடைய மக்களாக, மகளாக நம்முடைய முழு பலத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கு கீழ்ப்படிவதற்கே ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் முழு அன்பு. முழு பலத்தோடு அன்பு கூறுதல்னா அதுவாக தான் இருக்க முடியும். ஆக நாம் முழு பலத்தோட உணர்வுபூர்வமான, இதயபூர்வமான ஒரு கீழ்ப்படிதல் அன்பை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோமா? 4வது முழு ஆத்துமாவோடே. அடுத்து பார்க்கலாம். இப்போ ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஏதோ நாங்கள் இதை படிக்கும் பொழுது புரிந்து கொள்கிறோம். அதிலும் கொஞ்சம் தயங்கி சிந்திக்கிறோம். இது என்ன இருக்கும் என்று யோசிக்கிறோம். ஆனாலும் தகப்பனே, முழுமையாகவும் நேசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு விளங்குகிறது. அதில் நாங்கள் குறைவாக இருக்கிறோம் என்பதும் எங்களுக்கு தெரிகிறது. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் நீர் சொன்னதாக, எங்களுடைய இருதயத்தின் உணர்வுகள் உம்மை நோக்கியதாக, எங்களுடைய முழு பலம் உமக்காக முழுமையாய் செயல்பட எங்களை தாழ்த்துகிறோம். அப்படியே எங்களை நீரே ஆண்டு கொள்ளும், கீழ்ப்படுத்துகிறோம், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தயவாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.